மில்லியன் கணக்கான வியூஸ், இன்ஸ்டாகிராமில் எப்போதுமே சிரித்த முகம். வெளியிருந்து பார்ப்பவர்களுக்கு அது ஒரு பர்ஃபெக்டான வாழ்க்கை. ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் யாரும் தெரியாத ஒரு இருண்ட பயங்கரமான பக்கம் மறைந்திருந்தது. இன்று நாம் பார்க்க போவது அமெரிக்காவையே உலுக்கிய ஒரு கொடூரமான உண்மை குற்ற சம்பவத்தின் விளக்கத் தொகுப்பு. இது வெறும் சோஷியல் மீடியா மாயை அல்ல, ரத்தமும் சதயமான ஒரு துயரம். இந்த கதை நகர நகர இது இன்னும் இருளடைந்து கொண்டே செல்லும். அதனால் எந்த ஒரு சின்ன தகவலையும் தவறவிடாமல் இருக்க இறுதி வரை முழுமையாக கேளுங்கள். இதுபோல உண்மையான டார்க்கான கிரைம் சம்பவங்களை தெரிந்து கொள்ள இப்போதே லைக் செய்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். சரி, இப்போது அந்த கொடூரமான நள்ளிரவுக்குள் நாம் நுழைவோம். ஜார்ஜியா மாநிலத்திலுள்ள ஆஸ்டல் பகுதி. தெருவிளக்குகள் கூட சரியாக இல்லாத மரங்கள் அடர்ந்த ஒரு அமைதியான இருண்ட காட்டுப்பகுதி. நள்ளிரவின் அந்த பயங்கரமான அமைதியை கிழித்துக்கொண்டு 911க்கு ஒரு அவசர அழைப்பு வருகிறது. ஒரு கார் தீப்பிடித்து எரிகிறது என்பது மட்டும்தான் பதற்றமான அந்த அழைப்பில் இருந்த தகவல். தகவல் கிடைத்த சில நிமிடங்களில் தீயணைப்பு வீரர்களும் போலீசாரும் அந்த கும்மிருட்டான பகுதிக்குள் நுழைகிறார்கள். அங்கே கொழுந்து விட்டு எரியும் காரின் ஆரஞ்சு நிற நெருப்பு மட்டுமே அந்த இடத்தையே வெளிச்சமாக்கிக் கொண்டிருக்கிறது. கார் வெடித்துச் சிதறும் அளவுக்கு பயங்கரமாக எரிகிறது. வானம் முழுக்க கரும்புகை சூழ்ந்துள்ளது. தீயணைப்பு வீரர்கள் ஒரு பக்கம் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்த போராட, இன்னொரு பக்கம் போலீசார் தங்களுடைய ஃபிளாஷ்லைட்களை எடுத்துக்கொண்டு காரை சுற்றியுள்ள புதர்களுக்குள் ஏதாவது தடயங்கள் இருக்கிறதா என்று தேடத் தொடங்குகிறார்கள். அப்போதுதான் யாருமே எதிர்பார்க்காத அந்த அதிர்ச்சியான காட்சியை காண்கிறார்கள். அடர்ந்த புதர்களுக்கு நடுவே அந்த நடுங்கும் குளிரான தரையில் ஒரு பெண்ணின் உடல் எந்தவித அசைவும் இல்லாமல் கிடக்கிறது. போலீசாரின் ஃபிளாஷ்லைட் வெளிச்சம் அந்த உடலின் மீது பட்ட அடுத்த நொடியே அவர்களுக்கு ஒரு விஷயம் மிக தெளிவாக புரிந்துவிட்டது. உறுதியாக சொல்கிறேன், இது ஒரு சாதாரண கார் விபத்து கிடையவே கிடையாது. இது மிக கொடூரமான முறையில் திட்டமிடப்பட்ட ஒரு மரணம். உடனடியாக தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். அந்த இருண்ட காடு முழுவதுமே போலீஸ் வாகனங்களின் சுழலும் சிகப்பு நீல நிற விளக்குகளால் நிரம்புகிறது. அந்த இடத்துல ஒருவிதமான மரண பதற்றம் ஒட்டிக்கொள்கிறது. சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த இருளில் அசைவற்று கிடந்த உடல் யாருடையது என்ற உண்மை வெளிவருகிறது. அந்த பெண் வேறு யாரும் அல்ல, சோஷியல் மீடியாவில் பியூட்டி கத்தேரா என்று மிகவும் பிரபலமாக அறியப்பட்ட வெறும் 22 வயதான பியூட்டி கவுச். இன்ஸ்டாகிராம்ல ஸ்கேட்டிங் வீடியோக்கள், எனர்ஜியான ரீல்ஸ்னு எப்போதுமே ரொம்ப ஆக்டிவாகவும் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்த அதே இளம்பெண் தான் இப்போது அங்கே கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். இந்த செய்தி இணையம் முழக்க ஒரு காட்டு தீ மாதிரி பரவுகிறது. ஒரு பக்கம் அவளது பழைய சந்தோஷமான வீடியோக்கள் வைரலாக, மறுபக்கம் இந்த சின்ன பெண்ணுக்கு இப்படி ஒரு கொடூரமான முடிவு எப்படி நேர்ந்தது என்ற கேள்விகள் எழத் தொடங்குகின்றன. வெளியே பார்க்கும்போது சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு பெர்ஃபெக்டான வாழ்க்கை மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு விஷம் மாதிரி மெல்ல மெல்ல பரவிக்கொண்டிருந்த ஒரு நிஜம் இருந்தது. அதுதான் அவளோட காதல் உறவு. அவளோட காதலன் யூஜின் டோபி லூயிஸ் ஜாக்ஸ். ஆரம்பத்துல ஒரு அழகான காதல் கதையாக தொடங்கியது இவர்களது உறவு நாட்கள் போக போக கடுமையான கட்டுப்பாடுகள், மோசமான வாக்குவாதங்கள், அதிகாரம் செலுத்துற ஒரு நச்சுத்தன்மையான விஷயமாக மாறியது. வெளியுலகத்துக்கு தெரியாம அந்த 4 சுவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. இந்த உறவு சரியில்லை என்று அவளோட நெருங்கிய நண்பர்களுக்கே ஒரு கட்டத்துல சந்தேகம் வர தொடங்கியிருந்தது. போலீஸ் விசாரணை ஒரு பக்கம் தீவிரமாக போய்கொண்டிருக்க, பிரேத பரிசோதனை அறிக்கை, அதாவது ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அதிகாரிகளின் கைகளுக்கு வருகிறது. அந்த அறிக்கையை பார்த்த அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளே ஒரு கணம் ஆடிப்போய்விட்டார்கள். பியூட்டி கவுச்சின் உடலில் இருந்த கத்தி குத்துகளின் எண்ணிக்கை 81. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 81. இது சாதாரணமாக கோபத்தில் நடக்கும் கொலையாக இருக்கவே முடியாது. இது ஒரு கட்டுப்படுத்த முடியாத வெறி. ஒரு மனிதனின் உடலை 81 முறை தொடர்ந்து குத்தி கிழிக்கிறார்கள் என்றால் அந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்த வன்மமும் வெறியும் எவ்வளவு கொடூரமானது என்பதை நினைத்துப் பாருங்கள். இந்த ஒற்றை எண் வழக்கின் தீவிரத்தை அப்படியே பல மடங்கு உயர்த்தியது. இந்த 81 கத்தி குத்துகள் விசாரணையின் திசையையே மொத்தமாக மாற்றியது. இது ஏதோ வழிப்பறியோ அல்லது பணத்திற்காக செய்யப்பட்ட கொலையோ அல்ல. இது முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட வன்மம், ஒரு பழிவாங்கும் எண்ணம் என்பதை அதிகாரிகள் உறுதியாக நம்பினார்கள். அதையும் தாண்டியவர்களை உலுக்கிய விஷயம் என்னவென்றால், இந்த கொடூர கொலையை செய்த பிறகு எந்த ஒரு தடையும் மிஞ்சக்கூடாது என்பதற்காகவே மிகவும் திட்டமிட்டு அந்த காரை அந்த இருண்ட காட்டுப்பகுதியில் வைத்து தீயிட்டு கொளுத்தியிருக்கிறான் கொலையாளி. இப்போது விசாரணை குழுவினர் பியூட்டி கவுச்சின் தனிப்பட்ட வாழ்க்கையை, அவளோட போன் ரெக்கார்ட்ஸ், சோஷியல் மீடியா பக்கங்கள் என அனைத்தையும் சல்லடை போட்டு அலசத் தொடங்குகிறார்கள். இருள் சூழ்ந்த விசாரணை அறைகள், கம்ப்யூட்டர் திரைகளில் தொடர்ந்து ஒளிரும் டைம் லைன்கள், சிசிடிவி காட்சிகள், துப்பு துலக்கும் அதிகாரிகள் இரவும் பகலுமாக ஒவ்வொரு சின்ன தடயத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு குற்றவாளியும் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு சின்ன தடயத்தையாவது விட்டுச் செல்வான் என்பது ஒரு எழுதப்படாத விதி. அப்படி இந்த கொடூர கொலையாளி செய்த அந்த ஒரு சின்ன ஆனால் வழக்கைய தலைகீழாக திருப்பிய அந்த ஒற்றை தவறு என்னன்னு தெரியுமா?
மிக தீவிரமான தேடுதலுக்கு பிறகு குற்றச்சம்பவம் நடந்த அந்த காட்டுப்பகுதிக்கு மிக அருகிலிருந்த ஒரு சின்ன காகிதம் போலீசாரிடம் கிடைக்கிறது. அது ஒரு சாதாரண டிராஃபிக் டிக்கெட். ஆமாங்க, அந்த ஒற்றை காகிதம் நேரடியாக யூஜின் ஜாக்ஸை நோக்கி கை நீட்டியது. அதிகாரிகள் உடனடியாக டிஜிட்டல் தடயங்களை சேகரிக்கத் தொடங்கினர். செல்போன் டவர் தரவுகளை ஆராய்ந்தபோது கொலை நடந்த அதே நள்ளிரவு நேரத்தில் யூஜினின் மொபைல் சிக்னல் அந்த காட்டுப்பகுதியில தான் இருந்திருக்கிறது என்பது உறுதியானது. அது மட்டுமல்லாமல் சாலையில் இருக்கும் லைசென்ஸ் பிளேட் ரீடர் எனப்படும் தானியங்கி கேமராக்கள் அவனது கார் அந்த பகுதிக்கு சென்றதையும் திரும்பி வந்ததையும் மிக துல்லியமாக பதிவு செய்திருந்தன. தடயங்களையெல்லாம் தீ வைத்து அழித்துவிட்டோம் என்று யூஜின் நினைத்திருக்கலாம். ஆனால் தொழில்நுட்பமும் சூழ்நிலைச் சான்றுகளும் அவனை 4 பக்கமும் இறுக சூழ்ந்து கொண்டன. போலீஸ் வலை விரிப்பதை உணர்ந்த யூஜின் உடனடியாக ஜார்ஜியா மாநிலத்தை விட்டு லூசியானா பகுதியை நோக்கி தப்பியோட முயல்கிறான். ஆனால் அவனது தப்பிக்கும் முயற்சி ரொம்ப நேரம் நீடிக்கவில்லை. நெடுஞ்சாலைகளில் உள்ள இரவு நேர கண்காணிப்பு கேமராக்கள், போலீஸ் டிராக்கர்கள் என எல்லாமே அவனது வாகனத்தை மௌனமாக பின்தொடர்ந்தன. கொலை நடந்த வெறும் 48 மணி நேரத்திற்குள் லூசியானாவில் வைத்து போலீஸ் யூஜினை சுற்றி வளைத்து கைது செய்தனர். கேமரா பிளாஷ்கள் மின்ன, கைகளில் விலங்குடன் யூஜின் கைது செய்யப்படும் காட்சிகள் செய்தி சேனல்கள் முழுவதும் திரும்ப திரும்ப ஒளிபரப்பப்பட்டன. அவனது தப்பிக்கும் பிளான் மொத்தமாக முடிவுக்கு வந்தது. இப்போது வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறது. காப் கவுண்டி நீதிமன்றத்திற்குள் நடந்த வாதங்கள் எல்லாமே மிகவும் தீவிரமாக இருந்தன. குற்றவாளி தரப்பு வழக்கறிஞர்கள் சம்பவ இடத்தில் யூஜினின் நேரடி டிஎன்ஏ தடயங்கள் எதுவும் இல்லை என்பதை ஒரு முக்கிய வாதமாக முன்வைத்தனர். ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அதை சுக்குநூறாக உடைத்தெறிந்தனர். கொலை நடந்த அன்று இருவருக்கும் இடையே நடந்த மிக கடுமையான வாக்குவாதம் எப்படி ஒரு கட்டுப்படுத்த முடியாத வெறியாக மாறியது என்பதையும், அதன் பின் நடந்த அந்த 81 கத்திக்குத்துகள் கொண்ட கொடூர தாக்குதலையும் சூழ்நிலை சான்றுகள் மூலமாகவே மிக தெளிவாக நீதிமன்றத்தில் நிரூபித்தனர். மே 2026இல் நீதிமன்றத்தில் அந்த இறுதி தீர்ப்பு வாசிக்கப்படும் நாள் வருகிறது. யூஜின் ஜாக்ஸ் மீது அடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் சாதாரணமானவை கிடையாது. கொலை, ஆதாரங்களை அழிக்க தீ வைத்தது, கொடூரமான ஆயுதத்தால் தாக்கியது, சாட்சியங்களை மறைத்தது மற்றும் மரணத்தை மூடி மறைக்க முயன்றது என அத்தனை குற்றச்சாட்டுகளும் அவன் மீது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டன. எவ்வளவு தப்பிக்க நினைத்தாலும் அவன் மாட்டிக்கொண்ட சாட்சிகள் அவனுக்கு எந்த ஒரு சின்ன வழியையும் அந்த நீதிமன்றத்தில் மிச்சம் வைக்கவில்லை. நீதிபதி தனது இறுதி தீர்ப்பை வழங்குகிறார். குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட யூஜின் ஜாக்சனிற்கு பரோல் கூட வழங்கப்பட முடியாத வாழ்நாள் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகள் நீதிமன்றத்தில் ஒலித்ததும் அந்த அறை முழுவதுமே ஒரு பயங்கரமான மரண அமைதி நிலவியது. லட்சக்கணக்கான மக்களை மகிழ்வித்த, எப்போதும் சிரித்துக்கொண்டே இருக்கும் ஒரு இளம்பெண்ணின் வாழ்க்கை எப்படி இவ்வளவு கொடூரமான ஒரு இருண்ட குற்றச்சம்பவமாக முடிந்தது என்பதை நினைத்து அங்கிருந்த அனைவருமே உறைந்து போனார்கள். இந்த வழக்கு சோஷியல் மீடியாவை தாண்டி நமக்கு உணர்த்தும் பாடம் ரொம்பவே ஆழமானது. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனியுங்கள். வெளியே பெர்ஃபெக்டாக தெரியும் ஒரு உறவுக்கு பின்னால் அந்த மூடிய கதவுகளுக்குள் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. பியூட்டி கதேராவின் சிரிக்கும் ரீல்ஸ்கள் இன்று வரை இணையத்தில் உலவிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் இருந்த பயமும் வலியும் இந்த வழக்கின் மூலமாகத்தான் உலகிற்கே தெரிய வந்தது. நீங்கள் சோஷியல் மீடியாவை பார்க்கும் எல்லாமே உண்மை அல்ல என்பதை இந்த வழக்கு மிக அழுத்தமாக பதிவு செய்துள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதுபோல மேலும் பல ஆழமான சிந்திக்க வைக்கும் விளக்கத் தொகுப்புகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள்.